Alhamdulillahi rabbil alamin, wassalatu wassalamu ala rasulihil karim wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu idza qumtum ilas salati faghsilu wujuhakum wa aydiyakum ilal marafiqi wamsahu bi ru'usikum wa arjulakum ilal ka'bayn wa in kuntum junuban fatahharu wa in kuntum marla aw ala safarin aw jaa ahadun minal ghaidi aw lamastum nisaa falam tajidu ma'an fatayammamu sa'idan tayyiban famsahu bi wujuhikum wa aydiyakum minhu ma yuridullahu yaj'ala lakum min harajin walakin yuridu liyutahhirakum wa liyutimma ni'matahu 'alaykum la'allakum tashkurun. சூரத்துல் மாஇதாவினுடைய 6வது வசனம். இந்த வசனத்தினுடைய தமிழாக்கம், தமிழ் தர்ஜுமா: இறை நம்பிக்கை கொண்டவர்களே, தொழுகைக்கு நீங்கள் ஆயத்தமானால் உங்கள் முகங்களையும் உங்கள் இரு கைகளையும் முழங்கைகள் உட்படவும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்களுடைய தலைகளை ஈர கைகளால் தடவிக்கொள்ளுங்கள். உங்களுடைய இரு கால்களையும் இரு கணுக்கால் உட்பட கழுவிக்கொள்ளுங்கள். பெருந்தொடக்குள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் உடல் முழுவதையும் கழுவி குளித்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் நோயாளிகளாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால், அல்லது உங்களில் எவரேனும் கழிப்பிடத்திற்கு சென்று வந்தாலும் அல்லது பெண்களை நீங்கள் தீண்டினாலும், அப்பொழுது சுத்தம் செய்வதற்கு தண்ணீரை நீங்கள் பெறாவிட்டால் சுத்தமான மண்ணை நீங்கள் நாடி தயமம் செய்து கொள்ளுங்கள். அதிலிருந்து இரு கைகளால் அடித்து உங்களுடைய முகங்களையும் உங்களின் இரு கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்கள் மீது எவ்வித சிரமத்தையும் உண்டாக்குவதற்கு நாடவில்லை. எனினும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கும் தன் பாக்கியத்தை உங்களின் மீது நிரப்பமாக்குவதற்குமே நாடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். ஒழு குறித்த அந்த வசனம். தொழுகைக்காக வேண்டி செல்லுகின்ற பொழுது அல்லது வேறு சில விவாதத்துகள் செய்கின்ற பொழுது ஒழு எப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ் தஆலா ஃபகஸிலு வுஜூஹக்கும், முதலில் முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள், கைகளை கழுவிக் கொள்ளுங்கள், வம்சஹு பி ருஊசிக்கும், மசஹு செய்து கொள்ளுங்கள், அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், கஅபைன் அதாவது கணுக்கால் வரைக்கும் கழுவிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த 4 விஷயங்களும் நாம ஒழுவுல ஃபர்து, கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயம். எந்த அளவுக்கு கட்டாயம் சொன்னா, அல்லாஹ் தஆலா கையை கழுவுறோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம்? எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தூங்கி எழுந்தோட நேராக கொண்டு போய் பாத்திரத்துல கையை விட்டுறாதீங்க. தூங்கி எழுந்துச்சுன்னா தூங்கி பதிருக்கோ இல்லை வேற தகஜத்துக்கோ எந்திக்கிறோம் அப்படின்னா நேராக கொண்டு போய் பாத்திரத்துக்குள்ள கையை விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுடைய கை ராத்திரி நீங்க எங்கே வச்சிருப்பீங்கன்னு தெரியாது. அதனால பாத்திரத்துக்குள்ள கையை விடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கைகளை நீங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்துக்குள்ள கை விடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்கையில தண்ணி எடுத்து 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவணும். அதுக்கப்புறம் வாய்க்கு பிடிக்கணும், நாசிக்கு தண்ணீர் செலுத்தணும், அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவுவோம். முகத்தை கழுவும் பொழுது நெற்றி அந்த முடி ஆரம்பத்துல இருந்து கீழே நாடிக்கு கீழே வரைக்கும் கழுவணும். அதே மாதிரி 2 காது சோனைகள், இந்த 2 காது சோனை இந்த காது சோனைக்கு மத்தியில் உள்ள பிளேஸ் அகலத்துல நீளத்துல நெற்றி முடியில் ஆரம்பமாகிற அந்த இடத்துல இருந்து அடியில அந்த நாடிக்கு கீழே வரைக்கும் அகலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 காது சோனைகளுக்கு மத்தியில் இந்த விஷயங்களை முழுக்க கழுவுறது ஃபர்து. ஏன்னா அல்லாஹ் தஆலா முகத்தை கழுவுங்கன்னு குர்ஆன்ல சொல்லிட்டான். அப்ப அந்த விஷயம் ஃபர்து. இந்த ஃபர்லான இந்த இடத்துல ஒரு துளி அளவு இடம் கழுவலனா கூட நம்முடைய உழவு ஏற்றுக்கொள்ளப்படாது. முகத்துல கழுவுறோம், நெத்தியில சும்மா இது வரைக்கும் அந்த புருவம் கொஞ்சம் மேல தண்ணி ஊற்றி இருக்கிறோம், இல்ல காது கழுவுறோம், காது சோன வரைக்கும் தண்ணி படலை அப்படின்னாலும் உழவு நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், கைகளை முழங்கை வரைக்கும் கழுவுங்க. முழங்கை வரைக்கும் கழுவும் பொழுதும் கூட ஒரு சில பேர் அவசரமா உழு செய்யறத பேர்ல முன்னாடி மட்டும் தண்ணி ஊற்றிட்டு பின்னாடி பக்கம் நனையாத மாதிரி உழு செய்வோம். அப்படி இருக்கக்கூடாது. முழுக்க அந்த முழங்கை வரைக்கும் ஃபுல்லா நனைஞ்சிருக்கணும். அடுத்து மசகு செய்யணும். அடுத்து கரண்டை கால் வரைக்கும் கண்டிப்பா கழுவணும். அவசரத்துல முன்னாடி மட்டும் தண்ணி ஊற்றிட்டு பின்னாடி அப்படியே கழுவாம போவாங்க. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி அவசரமா உழு செய்யற பேர்ல காலுக்கு தண்ணி ஊத்தாம போறாங்க. முன்னாடி மட்டும் தண்ணி ஊத்துறாங்க, பின்னாடி ஃபுல்லா கழுவல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு, தோழரே, இந்த மாதிரி நீங்க ஒழு செய்யற ஒழுங்கா கழுவுன்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. வயலுல் லில் அஅகாபி மினன் நார், ஒழு செய்கின்ற பொழுது குதிங்காலை ஒழுங்காக கழுவாத அந்த நபருக்கு வயல் என்ற ஒரு தண்டனை உண்டு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல. வயல்னு
ஒரு தண்டனை நரகத்தில் இருக்குது. அந்த தண்டனை ஒழு செய்கின்ற பொழுது யார் குதிங்காலை ஒழுங்காக கழுவவில்லையோ அவருக்கு அந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஜுனுபாலியாக இருந்தால், பெருந்தொடக்குள்ளவராக இருந்தால் அதை குளிக்க வேண்டிய அந்த விஷயங்களை, ஃபர்லான விஷயங்களை பேணி குளிக்க வேண்டும். ஒழுகிலும் ஃபர்லான விஷயங்களை பேணி ஒழு செய்ய வேண்டும். அப்போ ஒரு 10 யூதர்கள், 10 யூத பாதிரிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம், அது கரெக்டாக நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, சொல்லுங்க நான் பதில் சொல்கிறேன். ஏன் அல்லாஹ் தஆலா ஒளி செய்யும் பொழுது இந்த மாதிரி தன் நாசிக்கு தண்ணீர் செலுத்த சொல்றீங்க, முழங்கை கழுவு சொல்றீங்க, காலை கழுவு சொல்றீங்க, ஏன் ஒளி செய்யும் போது தொழுகைக்கான ஒளி செய்யறீங்க? அப்போ சஜிதா செய்யக்கூடிய இடத்த மட்டும் கழுவுனா போதுமா இல்லையா? சஜிதா கைனா கை, இந்த உள்ளங்கை, அதே முழங்கால், கால், முகம், இதெல்லாம் மட்டும் கழுவுனா போதுமே. ஏன் இந்த மாதிரி நாசிக்கு தண்ணி செலுத்த சொல்றீங்க, மசாஜ் செய்ய சொல்றீங்க, முழங்கை வரைக்கும் கழுவ சொல்றீங்க, எதுக்கு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த யூத பாதிரிகள் வந்து கேட்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஆரம்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னா, தன்னுடைய முகத்தால் அந்த மரத்தை பார்த்தார்கள், பார்த்து அந்த தன்னுடைய காலால் அந்த மரத்தை நோக்கி நடந்தார்கள். முதலாக பாவத்தை நோக்கி நடந்த கால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால். அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடுவதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய காலால் என்ன செஞ்சாங்க, நடந்து போனாங்க. போன உடனே அந்த மரத்திலிருந்து பழத்தை பறித்து என்ன செஞ்சாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சாப்பிடல. என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூக்கில் வச்சு அதோட ஸ்மெல் எப்படி இருக்கு பார்த்தாங்களாம். முகர்ந்து பார்த்தார்கள். அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்மெல்ல பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயில போட்டு அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. தப்புன்னு தெரிஞ்சதுன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டா உடனே தலையில கை வைக்கிற மாதிரி இந்த பழக்கம் யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. ஏதாச்சும் திடீர்னு ஏதாச்சும் நினைச்சுன்னா நம்ம தலையில கை வைப்போமா இல்லையா? இதே மாதிரி யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அப்ப இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தலையில கை வச்சுட்டாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொன்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒழு செய்ய கற்றுக் கொடுத்து இந்த ஒழுவின் மூலமாக என்ன செஞ்ச, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா வெளியேற்றினா, அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, இப்படி கையை கழுவ வச்சு போனதுக்காக பறிச்சதுக்காக கையை கழுவ வச்சா, அதை சாப்பிட்டதுக்காக வாயை கொப்பளிக்க வச்சான், அதை நுகர்ந்ததற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய நாசிக்கு தண்ணீர் செலுத்த வைத்தான். அப்புறம் அந்த முகம் அதை நோக்கி போனதுனால அல்லாஹ் தஆலா அந்த முகத்தை கழுவ வைத்தான். அதே மாதிரி தலையில கை வச்சதுனால அல்லாஹ் தஆலா மசல் செய்ய வைத்தான். நடந்து சென்றதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா காலை கழுவ வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாவத்திலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியேற்றினான். அதே மாதிரி தான் என்னுடைய உம்மத்துமார்களையும் அல்லாஹ் தஆலா ஒழு செய்கின்ற பொழுது, கை கழுவுகின்ற பொழுது கையினால் செய்த பாவங்கள் அந்த தண்ணீரோடு சேர்ந்து வெளியேறிவிடும். வாய்க்கு புளிக்கின்ற பொழுது வாயினால் செய்த பாவங்கள் அப்படியே தண்ணீரோடு வெளியேறிடும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் கழுவுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு உறுப்பு செய்த பாவங்களும் அந்த தண்ணீர் அந்த உடலை விட்டு பிரிகின்ற பொழுது தண்ணீரோடவே சேர்ந்து அந்த உறுப்புகள் செய்த பாவங்களும் பிரிந்து விடுகிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஹதஸ் அசுத்தம் ஏற்பட்ட ஒழு செய்யறோம், அல்லது ஒழுவோடு இருக்கிறோம், ஒழுவோடு இருக்கும் பொழுது இன்னொரு ஒழு செய்யறோம்னு சொன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா 10 நன்மை கிடைக்கும். அசுத்தம் ஏற்பட்டுருச்சு, அப்போ ஒழு செய்யறேன்னா ஒழு செய்யும் பொழுது பிஸ்மில்லா சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒழு செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் பிஸ்மில்லா சொன்னான்னு சொன்னா அவனுடைய ஒட்டுமொத்த உறுப்புகளும் தூய்மையாயிரும். ஒழு செய்யும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாம ஒழு செஞ்சா அவர் ஒழு செய்கின்ற உறுப்பு மட்டும்தான் தூய்மையாகும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த பாதிரிகள் இன்னும் கேள்வி கேட்கிறாங்க, இப்போ ஜுனூபாலியா இருக்கிறாரு, குளிப்பு கடமையா இருக்கு, குளிப்பு கடமையாகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா குளிக்க சொல்றார். சிறுநீர் கழிக்கும் போது அல்லாஹ் தஆலா குளிக்க சொல்லல, மலம் கழிக்கும் போது அல்லாஹ் தஆலா குளிக்க சொல்லல. ஆனா குளிப்பு ஜுனூபாலியா குளிப்பு கடமையான மட்டும் பெருந்தொடர்பு ஏற்பட்ட மாதிரி அல்லாஹ் தஆலா குளிக்க சொல்றான். அதுல என்ன இருக்குது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அதை சாதாரணமா நினைக்கிறீங்க. அந்த ஜுனூபாலி குளிக்கின்ற பொழுது அவர் அல்லாஹ் தஆலாவை நினைக்க வேண்டும், அல்லாஹ் தஆலாவுக்கு சுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ் தஆலாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாம ஒரு மனிதன் குளிப்பு கடமையான நிலைமையில் அவன் குளிக்கிறான். அப்படி குளிக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா
அவனுடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு முடி அளவிற்கும் அல்லாஹ் தஆலா 1000 நன்மைகளை எழுதுகிறான், 1000 பாவங்களை மன்னிக்கிறான், 1000 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். எப்ப குளிப்பு கடமையாகி ஒரு மனிதன் குளிக்கின்ற பொழுது. யூதர்கள் கேட்டு கேட்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், நீங்க சொன்னது கரெக்ட் தான், எங்களுடைய வேதத்துல இப்படித்தான் இருக்கு, நாங்க படிச்சிருக்கிறோம், அதனால வந்த அந்த 10 பாதிரிகளும் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பற்றி இஸ்லாத்திலே நுழைந்தார்கள் என்பது வரலாறு. அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க தண்ணி பெற்றுக்கொள்ளலனா தயமும் செய்வீங்கள் என்றும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒழு செய்ய வேண்டும். ஒழு ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் அதே போன்று செய்ய வேண்டும். கடைசியாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கின்ற துஆவை ஒரு மனிதர் ஒழு செய்து முடித்ததற்கு பின்னால் ஓதுகிறார் என்றால் அவருக்கு சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். அந்த 8 வாசலில் எந்த வாசல் வழியாக நுழைய வேண்டும் என்று நாடுகிறாரோ அந்த வாசல் வழியாக அவர் நுழைந்து கொள்ளலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் இது போன்ற ஆயத்துகள் சொல்லித்தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நந்தல் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.